ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. திருமாவளவர்கள் கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக கூட அரசியல் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. ஆனால் திருமாவளவன் வந்து இதில் வந்து சங் பரிவார் உள்ளார வராங்க, விஜய் வந்து பிஜேபி பிடியில போயிட்டாரு, இதெல்லாம் இங்க வந்து இப்படி பேசி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க விஜய்க்கு எதிராக அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல. ஆனால் நீங்க வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி திரிசா வீட்டில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், அரசியல் சார் இது எப்படி விமர்சனங்களை கடந்து ஒரு மாதிரியான தாக்குதல் தான் சார். நான் ஒரு எடுத்துக்காட்டுதான் சொன்னேன். சரி திரிசா போய் டீ சாப்பிட்ற விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க யாரு? அதிமுகவும் பிஜேபி தலைவர்களும். விஜய்க்கு ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால அவர் வந்து சங் பரிவார் கும்பல்ல வந்து மாட்டிருக்காரு. அதை தாண்டி இங்க திமுக எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவங்க வந்து RSS பிஜேபி சங் பரிவார் ஆதரவாளர்கள். இந்த ஒரு போக்க தானே வந்து தலைவர்கள் கட்டமைக்கிறீங்க. திமுகவுக்கு விஜய் கட்சிக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு கேட்டாரு. தப்பு எங்க தான் தட்டி கேட்டார். அரசியல்லையே எவனா செத்துருக்கான பேர் எப்படி ஜாலியா இருக்க முடியுது? அதான் சார் விஜய் ஜாலியா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. விஜய் ஜாலியா இருக்க முடியாது நடந்திருந்தாலும் அவர் என்ன உங்க தலைவர் சொன்னார்ல, இல்ல உங்க தலைவர் சொன்னார்ல, அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயரம், அதை தாண்டி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், நிறைய கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதாவது திமுகவை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் வச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே முதல்வர் சொன்னது வந்து இதை அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்நிலையில் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடந்த வாரம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் மேலே ஏன் வழக்கு நீங்கள் வந்து பதிவு பண்ணல? புஷியானந்த் மேலே போட்டிருக்கீங்க, சிடிஆர் நிர்மல்குமார் போட்டிருக்கீங்க, சம்பவம் நடந்த இடத்துல தான் விஜய் இருந்தார், அவர் மேலே ஏன் போடல? இப்போ திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்நிலையில் இப்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் மேலே எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வன்மமோ காழ்ப்புணர்வோ இல்லை அவர் கைது செய்யணுமோ என்ற குறிக்கோளோ எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் சார், வழக்கமாக வந்து திமுகவுக்கு பிரச்சனைனா கூட்டணி கட்சியிலேருந்து முதலாக குரல் கொடுக்கக்கூடியவர் வந்து திருமாவளவன். அதே போல் இந்த முறையும் வந்து விஜய் மேலே ரொம்ப ஒரு படி மேலே போய் விமர்சனத்தை வச்சுருந்தாரு. இந்நிலையில் திடீர்னு பேச்சை மாற்றிருக்காரு. நிறைய விமர்சனங்கள் இதை ஒட்டி எழுது, திருமாவளவன் பல்ட்டி அடிச்சிட்டாருன்ட்டு. உங்கள் பதில் என்ன? அதாவது முதல்ல வந்து எங்கள் தலைவர் வந்து அன்னைக்கு பேசுனதா இன்னைக்கு பேசுகிறதா என்னைக்கு, சரிங்களா? அது திரைப்பட பஞ்சு டைலாக்குமே இருக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். பல்ட்டி பல பேர் அடிப்பாங்க. ஆனால் நாங்களோ இல்லை எங்கள் தலைவரோ பல்ட்டி அடிக்கணும்னு தேவையும் இல்லை. உண்மையை உலகுக்கு சொல்வது தான் எங்களுடைய முக்கியமான ஃபண்டமெண்டல். உங்கள் மேட்ருக்கு வர்றேன். ஏன் நீங்கள் வந்து இப்போன்றீங்க? எப்போ அந்த நிகழ்வு நடந்துச்சோ அப்போயே எங்கள் தலைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லா தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து பேட்டி கொடுக்காம போனது தப்பு, வாயை திறக்காமல் போனது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? இல்லைங்க, அரசியலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாரு, அதனால் பதட்டமாக இருக்கலாம், அது தவறு இல்லை அப்படின்னே சொன்னார். எப்போ எங்கள் தலைவர் வந்து அவருக்கு எதிர்ப்பாகவோ இல்லை அவருடைய செயல்பாட்டுக்கு தப்புன்னு எப்போ சொல்கிறாருன்னா, அவர் வந்து மீடியாவில் வந்து பேசுகிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஓடுது ஒரு வீடியோ, அவரே வந்து எடுத்து கட் பண்ணி அவங்களே அனுப்புகிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, 15 முறை எடுத்தாங்களாம், நம்ம செய்தி கிடச்சிச்சு. அதில் கடைசி பேசுனதே அந்த விஷயமா, எல்லாம் செயற்கைத்தனமாக இருக்குது, ஒரு இயற்கையாக பேசுங்க அப்படின்னு கேமரா ரோல் ஆக்ஷன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இது உங்களுக்கு தகவல் மட்டும் இல்லை, அதான் உண்மை. நீங்கள் வேணுமா செக் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? இப்போ அவர் பேசின பேச்சில் அது வந்து எப்படிமா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த சொன்ன கருத்தில் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாரா? 42 உயிர் 41 உயிர் அவரை நம்பி வந்து போன உயிர் செத்து போச்சு, குழந்தைகள் 10 உட்பட. ஒரு கட்சி தலைவன்னா முதல்ல அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தணும். அது ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ காலாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படி இருந்தாலும் சரி, அது எதுவுமே இல்லாமல் நேரடியாக வந்து முதல்வர் வம்புக்கு இருக்கிற மாதிரி திரைப்படத்தில் ஃபைனல் பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நான் இங்கேயே தான் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், முடிஞ்சால் வந்து என்னை கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறக்கு பொறுங்க. அப்போ அப்படி பேசும் பொழுது எங்கள் தலைவர் வந்து அரசியலில் வந்து இன்றைக்கி 35-40 ஆண்டு காலமாக தொடர்ந்து அரசியலில் பணியாற்றுவோர் ஒரு கருத்து சொல்கிறாரு, தம்பி விஜய் வந்து பேசுனது சரியில்லை, முறையில்லை. ஏன்னா அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. இப்போ நேற்று தான் வந்து நாங்கள் அந்த 41 உயிருக்கு நாங்கள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். யாரும் செய்யலை,
அவன் கட்சிக்காரன், டிவிகே கூட செய்யலை, எந்த கட்சியுமே நாங்கள் ஏன் செய்கிறோம்? நாங்கள் அவங்கள வந்து கட்சிக்காரராக பார்க்கல. தமிழ்நாட்டின் பிரஜைகள், தமிழ்நாட்டின் உயிர் இது மாதிரி நெரிசலில் போய் சிக்கி செத்து போச்சு. அந்த வருத்தத்தை எங்கள் தலைவர் பதிவு செய்யும் பொழுது என்ன ஒருபடி மேலே சொல்கிறாருன்னா, ஏங்க எல்லா மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க, ஏன் இவர் வேணும் போடலை? இவர் தானே முதற் காரணமே இவர் தானே. அப்போ திமுகவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அது ஏன் சொல்கிறாருன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேசும்போது பேட்டி உங்களை மாதிரி பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கும் பிஜேபிக்கும் அண்டர் கிரவுண்டில் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறேன். அப்போ எங்கள் தலைவர் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு லிங்க் இல்லையா? யார் திமுகவுக்கு உங்களுக்கு லிங்க் இல்லையா? லிங்க் இல்லாதனால இப்போ ஆக்சுவலாக நம்ம கூட பேசுவோம். இதை இன்டர்வியூ விடுங்க. இதில் முதல் குற்றவாளி யாருங்க? அவரை நம்பி தானே அவர் புஷ் ஆனந்தை பார்க்கறதுக்கு போனாங்களா, இல்லை ஆதவ அர்ஜுனை பார்க்க போனாங்களா, இல்லை நிர்மல் குமாரை பார்க்க போனாங்களா? பார்க்க சென்ற அனைவருமே விஜயத்தை நடிகராக பார்க்க போல, அவர் இன்னைக்கு தலைவராகிட்டாருன்னு போகிறாங்க. புரியுதா? ஒரு நடிகராகி போனாங்க, நசுங்கி போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆந்திராவில் வந்து அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்கு ஒரு பெண்மகள் நசுங்கி செத்ததுனால தூக்கி உள்ளே போட்டாங்க. நீ ஏன் போடலை அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு எங்கள் தலைவர். ஆனால் வெளியில் வந்து சோசியல் மீடியாவில் இன்னமும் நாங்கள் வந்து இவர் கைது பண்ணுங்கன்னு எங்களுக்கு வேற வேலை இல்லாத சொல்கிற மாதிரி செய்தி வெளியில் பரப்புறாங்க. புரியுதா? அதற்காக வேகமா போறதுன்னா திமுகவுக்கும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாருல்ல. நாங்கள் இப்பயும் வைக்கிறோம், ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏங்க உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அவர் மேலே வழக்கு தொடுக்கல? சரி, ஏன் இது வரைக்கும் நீ வந்து இவனை கைது பண்ணல? புஷ் ஆனந்த் ஏன் கைது பண்ணல? நிர்மல் அவர் பேர் நிர்மலா ஏன் அவரை கைது பண்ணல? அவங்கள எங்கே வெளிநாடு தப்பி போயிட்டாங்களா, இல்லை சந்தன காட்டுக்குள்ளே போய் திருறாங்களா, எங்கெங்க போயிருக்காங்க? கேள்வி வரும்ல. ஜனநாயகத்தில் முக்கியமான கேள்விங்க. அந்த வகையில் இவர் இங்கே தானே இருக்காரு. அவர் தைரியமாக சொல்கிறாரு, நான் ஒன்றும் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை நான் வீட்டில் இருப்பேன், அதை முடிஞ்சா தூக்குங்க அப்படின்னா அது என்ன பேச்சு? இல்லை நான் முடிச்சுக்கிறேன் என்ன முடிக்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடிக்கலைங்க. பொறுங்க பிரதர். அப்போ இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கு விஜய் மேலே எந்த வகையான வன்மம் இல்லை. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேனே, விஜய் மேலே தூக்கி உள்ளே போனாலும் எங்களுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. நடந்த நிகழ்வுக்கு குற்றவாளி யாரு? உங்க இன்டர்வியூல நீங்க சொல்லிருக்கீங்க, என்ன சொன்னா போதையில இதில் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா, திருப்பி நான் சொல்றேன், நான் மாட்டுக்கிறத சொல்றேன். அன்னைக்கு பேசின இல்லை நான் வேற வாங்க, இன்னைக்கு வேற எந்த வாங்கி நாங்கள் சொல்லலை. அது காரணமே வண்டி. அது உங்களுக்கு தெரியுமா? பாட்டு மக்கள் இருந்திருக்கேன், அது பெரிய வண்டியா அப்படியே போகும்போது மக்கள் அந்த இடத்துக்கு வழி விடும்போது நசிக்கிட்டாங்க. அந்த உயிர் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கு. நீ வாடி கேள்வி கேட்பேன், ஏட்டி போட்டியா என்னங்க? யாரை நம்பிய போனாங்க? அதை விடுங்க. மற்றவங்க கூட ஏதோ ஒரு இந்த அதெல்லாம் எப்படி இந்த நடிகரை பார்க்குற அரிப்பில் போய் பார்த்துருக்காங்க, அவன் செத்தான் விடுங்க. அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகள் 10 குழந்தைகள் யாரை நம்பி போச்சு? இன்னைக்கு உயிர் இல்லைங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ இதுக்கு முதன்மை பொறுப்பு வந்து விஜய். உங்களை பார்க்க தான் அந்த கூட்டம் கூடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வந்து விஜய் மேலே ஒவ்வொருத்தராக விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் வந்து பிஜேபி பிடியில் இருக்காரு, சங் பரிவார்கள் வந்து உள்ளார வந்துட்டாங்க, விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியோடைய தலைவரே அவரு கூட குற்றச்சாட்டுலாம் வந்து வச்சாரு. இதை தாண்டி விஜய் வந்து அந்த வீடியோ வெளியிட்டாரு, அதில் வந்து உங்கள் மேனரிசமோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு இரங்கல் காட்டுற அந்த மைண்ட் செட்லேயே இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து நீங்கள் வெளியிடுறீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. இதில் என்னென்னா ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில். நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, சிஎம் சார் கை வைக்கிற மாதிரி ஏன் மேலே வைங்க, என் தொண்டர்கள் மேலே வைக்காதீங்கன்ட்டு. இது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலுமே தொண்டர்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கைது நடவடிக்கை பாயும் போது அதை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிஎம் சார் என்னை வந்து என்ன ஏதாவது பண்ணுங்க, அவங்கள இது பண்ணாங்க. சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார், எதுவும் பேசாமல் இருந்தாரா, ஏன் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, நிரபராதி அவர் அப்படின்னு சொல்லி அதே குரலாக வந்து ஸ்டாலின் வந்து எழுப்பினார். ஆனால் செந்தில் பாலாஜி மேலே கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு வச்சதே வந்து இவர் தான். அப்படி இருக்கும்போது தொண்டர்களை வந்து மாவட்ட செயலாளரையோ மற்றவர்களையோ வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டே இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவராக அவர் என்ன கடமை பண்ணுறாரோ அதை வந்து அவர் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. இது ஒரு பதிலை வந்து முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி திருமாவளவர்கள் கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக கூட அரசியல் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. ஆனால் திருமாவளவன் வந்து இதில் வந்து சங் பரிவார் உள்ளார வராங்க, விஜய் வந்து பிஜேபி பிடியில் போயிட்டாரு. இதெல்லாம் வந்து விஜய் என்ன அது அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சா? ஒரு பிஜேபி டீம் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க, விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அமித்ஷாவோட பேசினாருன்னு செய்திகள்லாம் வருது. இதெல்லாம் இங்கே வந்து இப்படி பேசி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க விஜய்க்கு எதிராக அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல. அதாவது முடிச்சிட்டீங்களா? பெரிய கேள்வியை கேட்டீங்கன்னா இடையில பேச விட மாட்டீங்களா சார்? அதெல்லாம் கேட்டேன். பெரிய கேள்வி, பரவாயில்ல. நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். விஜய் வந்து பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டார், அறிவிச்சார். ரைட்டா? அரசியல் எதிரி திமுக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்கை எதிரின்னு அறிவித்த பிறகு நல்லா கேட்டுங்க, இந்த பெரிய துயரமான துன்பமான அந்த நிகழ்வு நடந்த பிறகு விஜய்க்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசினாங்க? சும்மா சொன்னீங்க, இவ்வளோ நேரம் பெருசாக கேட்டீங்களே. இப்போ நான் கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட.
அவருக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்கள் யார் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு, 1, அண்ணாமலை அவர்கள் பேசினாரு, 2, நயினா நாகேந்திரன், 3, தமிழிசை சவுந்தரராஜன், 4, இவ்வளவு மற்றது கொஞ்சம் ரொம்ப நாள் தலைவர்கள், ராஜா விட்டீங்க, எச் ராஜா பேசினாரு, 5. இவங்க பூரா யாருங்க? இந்த குறிப்பு அவர் தான் சொன்னார், ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னவருங்க. ஆனால் நாங்கள் விஜய் வரும்போது வெல்கம் விஜய் அரசியல்னு அழைத்தவர் நாங்கள் தான். அவ்வளோ பெரிய நெரிசல் நடந்த பிறகு கூட அது விஜய்க்கு பாவம் தெரியாமல் நடந்திருக்கு, அவர் வந்து மௌனமாக இருப்பது கூட தப்புன்னு அவ்வளவுக்கு நான் சொன்னவர்கள் தான். நான் பேசினது பூரா ஒரு உண்மையின் பக்கம் என்று பேசியிருக்கேன். ஆனால் இவர்கள் தான் சந்தர்ப்பவாதிகள். விஜயை வந்து ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. விஜய் போனாரா போகலையான்றது மேட்டர் இல்லை, விஜயை அப்படியே வந்து அமுக்கிறதுக்கு, வளையலை சிக்க வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். அப்போ ஒரு சமூக நலன் கொண்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் RSS வந்தாலோ பிஜேபி வந்தாலோ ஒற்ற வாழை நாங்கள் வெட்டுவோம்னு சொன்ன ஒரு தலைவன், அவங்கள உள்ள வந்து நாங்கள் வந்து விட மாட்டோம்னு சொன்ன ஒரு தலைவன். அப்போ விஜய்க்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல, அவர் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு சொல்லியே. உங்க தலைவர் திருமாவளவன் அதை மட்டும் சொல்லியே. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா செந்தில் பாலாஜி தான் அவங்க குறி. செந்தில் பாலாஜியை வெளியே விட்டா அங்கே மேற்கு மண்டலத்தை வந்து எலெக்ஷன் வேலை செஞ்சு அங்கே வந்து திமுக வெற்றி பெற செய்வார். ஸோ செந்தில் பாலாஜியை குறி வைக்கணும். அதுக்காக வந்து இவங்க விஜய் பக்கம் ஆதரவு தெரிவித்து விஜய் வந்து கூட்டணியில் வந்து இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து நீங்க சொல்ற ரீசனும் ஒரு அரசியல் காரணம் தானே, இதுலயும் ஒரு அரசியல் இல்ல. நல்லா கேட்டுக்கீங்க, இது அரசியலே இல்ல. செந்தில் பாலாஜி காரணமா தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபி தமிழகத்தில் வளரக்கூடாது என்பது வெறும் அரசியல் அல்ல, அது முழுக்க முழுக்க சமூக நலன் சார்ந்தது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை நலன் சார்ந்தது. ஏன் இன்னும் ஓப்பனா சொல்லட்டுமா, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய டாக்டர் யாரு BR கவாய் மேல செருப்பை வீச்சு ஒருத்தர் வீசுறேன். வீசும்போது என்ன டயலாக் சொல்றேன், சனாதானத்துக்காக நான் எதையும் செய்வேன் சொன்னாரா சொல்லலையா? நாங்க இன்னைக்கு இல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் சொன்னோம். சனாதானத்தை ஒழிப்போம் சனாதன என்ற சொல்லாடலை இந்த தமிழகத்தில் முதலில் பயன்படுத்தியது எங்கள் தலைவர். அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி வளராமல் தடுக்க வேண்டும், அதற்கு விஜய் வந்து பலியாகிவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னமே தவிர வேற எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. உங்க எண்ணத்தில் அரசியலை பார்த்தா நீங்க பார்த்துட்டு போங்க, தப்பு இல்லை. நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், விஜய் நாங்கள் அரசியல் படுத்துகிறோம். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாரு, இதெல்லாம் வலையில சிக்கிற கூடாது. ஏங்க இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் கூட்டணிங்க, அதை விடுங்க, தேர்தல் அப்பா பிரச்சாரம் பண்ணிக்கிறோங்க. நிகழ்காலத்தில் நான் நேர கேட்கிற கேள்வி, அங்க 41 உயிர் செத்து போச்சு, அதுக்காக அவங்க டிவிக்காவுடைய கொடியை எங்க அறக்கம்பத்தில் பறக்க விட்டார்களா? இல்ல அவர் அலுவலகத்தில் இருந்து அவர்களுக்காக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றினார்களா? இல்ல அவர்களுக்காக இதுவரை சொன்ன அறிவித்த 20 லட்சம் கொடுத்தார்களா? நீ போன் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து நேற்றுல இருந்து ஒரு 33 பேருக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காரு. எப்ப செத்து சுண்ணாமான பிறவா? நாங்க இவ்வளவுக்கு பேசின பிறகா? அதுதான் எங்க அரசியல். நாங்க அரசியல் அவரை படுத்தின பாருங்க, அந்த அரசியல் படுத்துறதே நாங்க கேட்கிறோம் பாரு. நாங்க வந்து அவங்களுக்காக மெழுகுவர்த்தி ஏற்றி முடிச்சதுமே வீடியோ காலில் போயிட்டாரு. நாங்க ஏத்திக்கிட்டு இருக்கிறோம்ங்க, அந்த செய்தி கிடைக்கவே எங்களுக்கு எல்லாருமே தெரியுமே செய்தி. வீடியோ காலில் போய் எல்லாரும் போய் பேச, அதை பாராட்டுறேன். சங்கத்தமிழன் விஜயை பாராட்டுகிறேன் இந்த நிகழ்வுல. இதைத்தான் நாங்க உங்கள்கிட்ட விரும்புறோம். அதெல்லாம் ஓகே, பாராட்டுறாரு. கொள்கை ரீதியா அவரை வந்து அரசியல் படுத்துறீங்க. அதெல்லாம் தாண்டி விஜய் வந்து போதைய போடுறாரு, மாற்று கருத்துல என்ன ஓபனா சொல்லுங்க சார், இதெல்லாம் பர்சனல் சார். நடிக்கிறவன் நல்லா கேட்டு நடிக்கிற எந்த யாரா இருந்தாலும் இருக்கட்டும், நம்பி இளைஞர்கள் பாழாகி விடாதீர்கள். நாங்க சொல்றோம், நீங்க சினிமாவை பாருங்க, சினிமாவாக பாருங்கள், போதை. நீ கஞ்சாவை அடிச்சாதான் போத, சீரட்டை குடிச்சாதான் போத, தண்ணியை ஊத்துனாதான் போத, ஆனா சினிமா நடிகனை பார்த்தாலே போத, நாசமா போதாங்க. தமிழ்நாட்டை பிடிச்ச 7 நாடு சனியா என்னன்னு தெரியல, 7 நாடு சனி கூட அந்த 7 வருஷத்துல போயிருது. ஆனா அந்த சினிமான்ற மோகம்ன்ற சனி தலைமுறையா போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர், இன்னைக்கு விஜய். இதனால மக்கள் பாழாகி போகிறார்கள். அதை நாங்க சொல்றோம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க திரைப்படத்துல முதல்வரை தேடாதீர்கள். திரைப்படம் நடிச்சிருக்காரப்ப, இப்ப நடிச்சாரா, படத்தை நடிச்சிருக்காரா? அவர் விட்டு ரொம்ப நாளாச்சுங்க. நாங்கள் திரைப்படத்தில் முதல்வரை மீண்டும் சொல்றோம், அது ஒரு போதை. அப்ப விஜய் வந்து நல்ல மனுஷன், தனிப்பட்ட முறை எனக்கு தெரியும், அவர் நல்லவர் தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு போதை போட தப்பா, போதை போட்டது தப்பா? ஆனா நீங்க வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி திரிசா வீட்டுல போய் டீ சாப்பிடுற மாதிரி இல்ல. நான் மீண்டும் சொல்றேன், அரசியல் இது எப்படி சார், இதெல்லாம் விமர்சனங்களை கடந்து
ஒரு மாதிரியான தாக்குதல் தான் சார். நான் ஒரு எடுத்துக்காட்டுதே சொன்னேன். சரி திரிஷா சரி, வேணாம்ப்பா. நீ- நயன்தாரா சரி, வீட்ல நீ- போய் டீ சாப்பிடுற சரி, மாதிரி நீங்க இல்ல. எப்படி அரசியல் நயன்தாரா வாதிகளை வீட்ல போய் ஒத்துக்கலாம் டீ சார்? சாப்பிடுற மாதிரி. நீ சொன்னதை மாத்திட்டேங்க. இல்ல சார், இல்ல நான் ஜனநாயகவாதி. நீ சொன்னதுமே இல்ல சார், சரிங்க. இல்ல இல்ல ரெண்டு சார், பேருமே இது வேணாம். எப்படி சார் நீங்க ஏத்துக்கக்கூடிய போய் மாதிரி இருக்கு? மத்த யாராவது ஒரு நடிகை வீட்லயோ நடிகர் வீட்லயோ போய் தண்ணி அடிக்கிற மாதிரி அரசியல் என்பது என்ன இல்ல தெரியுமா? இது அரசியல் என்பது என்ன தெரியும்? அரசியல் என்பது மீண்டும் சொல்றேன், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். இல்ல சார், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். இல்ல நான் இதுவே இங்க பொருள் பொருள் தாவேக தலைவர்கள் விசிக மேல மாதிரி ஒரு படிச்சு குற்றச்சாட்டு வச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் தப்பா சொல்றேன். விஜய் தப்பா சொன்னா நான் எங்கனையாவது ஒரு இடத்துல இல்ல, விஜய் வந்து ஒரு கொலகாரன், விஜய் வந்து 24 ஹவர்ஸும் போதை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவேன், அதுமே என்ன சொல்லணும் தெரியாம செய்யறதாங்க. ஒரு நடிகன்ற முறையில அவன் இந்த தம்பி சும்மா ஒரு சாப்பிடுறா நல்லா ஜம்முன்னு இருக்கும்டா. இது கேரக்டர் அசோசியேஷன் சார். நான் கேட்டது பொய்னா நீ என்ன சரி, இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் உத்தமர்களா சார்? இங்க எப்படி? மத்த அரசியல் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவங்க எல்லாம் வந்து உத்தமர்களா? அவங்க வந்து இந்த எல்லாமே டீ டோட்டலர்ஸ், அதாவது அவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் எங்கள் செயல்படுறது தலைவர் நினைக்கிறீங்களா? மது அருந்த மாட்டார், எங்கள் தலைவர் சிகரெட் குடிக்க மாட்டார், மேதகவர்கள் நெய்தர் சுமக்கி நாட் ட்ரிங்கிங். நாங்க அப்படிதான் வளர்க்கப்பட்ட. புரட்சியார் அம்பேத்கர் மது அருந்த மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? தலைவன் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா மீண்டும் சொல்கிறேன், டீ கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி ஒரு என்ன ஒரு டான்ஸ் போடுற மாதிரி இல்லை, சினிமா படத்தில் ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி இல்லை. அரசு என்பது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண். அது ஒரு முக்கியமான மக்களுக்கான தேவை. அதை உணர்ந்து செயல்படுகின்ற தலைவர்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும். செத்து போனாங்க 41 பேர். நீங்க சாதாரணமா கடந்து போறீங்க. இது நீங்க தான் அரசியல் பண்றீங்க. நீங்க அரசியல் பண்ண சாதாரண கேக்குறீங்க, கேஷுவலா கேக்குறீங்க. இல்ல சார், எங்களுக்கு யார் தூக்கம் வரல பிரதர். முதன்மை பொறுப்பு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தூக்கம் வரல. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நீங்க சொல்றீங்க முதன்மை பொறுப்பு கண்டிப்பா விஜய்க்கு இருக்கு. அது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா உங்களை பாக்குறதுக்காக கூடியிருந்த கூட்டம். இதுல ஒரு அரசியல் பண்றீங்கல்ல, அதைத்தான் நான் வந்து கேள்வியா வைக்கிறேன். ஏன்னா அரசியல் பண்ணவில்லை. விஜயோடைய மௌனமும் ஒரு விஜயோடைய மௌனத்து மேலேயும் ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. நீங்க 10 நாள் கழிச்சு நீங்க வந்து இப்ப போன் பண்ணி வீடியோ கால்ல சாரி கேட்டு என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு கிடையாது. அதன் மீதான விமர்சனமும் இருக்கு. ஆனால் இதை வச்சு, அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க யாரு? அதிமுகவும் பிஜேபி தலைவர்களும். இப்ப விஜய்க்கு ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால அவர் வந்து சங் பரிவார் கும்பல்ல வந்து மாட்டிருக்காரு. இன்னொன்னு வந்து அதை தாண்டி இங்க திமுக எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவங்க வந்து RSS, பிஜேபி, சங் பரிவார் ஆதரவாளர்கள். இந்த ஒரு போக்க தானே வந்து தலைவர் கட்டமைக்கிறீங்க. அதாவது திமுகவுக்கு விஜய் கட்சிக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு கேட்டாரு. எங்க தலைவர் கூட்டணி தான் இருக்கிறாரு, நாங்க கேட்காம இல்லையா? தப்பு எங்க தான் தட்டி கேட்போம். நல்லா கேட்டுங்க பிரதர். அது வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், RSS இருக்கும் கேட்போம். திமுகவுக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது ஒரு விசிகா இருந்து ஒரு கூடுதல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்படிலாம் கூடுதல் ஃபோர்ஸ் இல்ல, ஒன்னும் ஃபோர்ஸ் இல்ல. ஃபோர்ஸ் அவரே பாத்துக்கிறோம். நாங்க சங்க தமிழன் அவர்கள் பேசுற அளவுக்கு கூட நீங்க வந்து நீங்க விமர்சிக்கிற கூட உங்க தலைவர் விமர்சிக்கிறாரான்னு தெரியலையே. ஒரு திமுக விட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் கடைபிடிக்கிறாரு. அதாவது தலைவர்ன்றது ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்ச மாணவர்கள் நாங்கள், ரைட்டா? பல்கலைக்கழகத்தில் சிலபஸ் நாங்க பேசிக்கிறோம், அவுட் ஆஃப் சிலபஸ் யாரும் பேசல, சரிங்களா? அதனால நீங்க அந்த குழப்பத்தை உருவாக்க வேணாம். சிலபஸை உருவாக்குனவரே அவர் தான். ஆனால் நாங்கள் திமுகன்ற கட்சியில ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க, அவங்க தலைமையில் இயங்குறவங்க. அப்போ அவங்கள விமர்சனம் பண்றது எங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க. ஓப்பனா தான் பேசுறோமே, விமர்சனம் அவங்கள பண்ண சொல்லுங்க. யாரு அதே மாதிரி திமுகவை எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. அது நாங்க பேச மாட்டோம். அது எங்களுக்கு பேச தேவையில்லை. அது பேசுறது ஆள் அவங்க கட்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க அதுக்கு பேச திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது எங்க வேலை இல்லை. முட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக ஒன்றும் சாஞ்சு போய் கிடக்கல. யாருக்கு முட்டு கொடுப்போம்? முட்டு கொடுக்குறது எப்படி தெரியுமா? ஏதாவது ஒரு சாயிரப்ப சப்போர்ட்டிங்க முட்டு, அது சாஞ்சா போய் கிடக்குது. அது நல்லது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் முதல்வராக இருக்கிறாரு. இல்ல சார், ஆனா விஜயோட மேனரிசத்தை எல்லாம் கவனிக்கிறீங்க. விஜய் மேனரிசம் தெரியல பிரதர். நான் விஜய்க்காக மட்டும் சொல்ல, சினிமா நடிகருடைய ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரியும், சரிங்களா? அரசியல்வாதிகளோடது ரைட்டா பழக்க வழக்கங்கள், அரசியல்வாதிகள் வந்து பழக்க வழக்கமும் எங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றும் தெரியாமல் இங்கே நாங்கள் ஒன்றும் வரல. அவங்களும் சிலபஸ் தான், அந்த சிலபஸையும் படிச்சு தான் வர்றேன். வெறும் அவனோட கொள்கை கோட்பாடுகளை மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடையும் நம்ம பார்க்கணும். புரியுதா? ஒரு பழம் வந்து இனிக்குதுன்னா அந்த பழம் எந்த மரத்தில் முளைச்சிச்சுன்னு பார்க்கணும்ல. ஒரு பழம் கசக்குதுன்னா அது எந்த மரத்தில் முளைச்சிருக்குன்னு பார்க்கணும் பிரதர். அதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போ வந்து அவருடைய எல்லாவுடைய பழக்க வழக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த வேலை சொல்லுங்க, நம்ம ஓப்பனாக பேசுவோம். இதில் ஒன்றும் மாட்டுக்கு எடுத்துனா இல்லை. நாங்கள் அரசியலில் இளைஞர்கள் மிகவும் ஒழுக்கம் சார்ந்து நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சினிமாவில் இளைஞர்கள் பாருங்க, தப்பே இல்லை. ஆனால் சினிமான்ற போதையில் போய் வீழ்ந்து விடாதீர்கள். சினிமாவில் முதல்வரை தேடாதீங்க. அப்படியே சினிமாவில் நடித்த விஜய் உண்மையிலே ஒழுக்கம் சார்ந்து நேர்மையாக நல்லவராக மக்களுக்காக செயல்பட்டால் வரவேற்போம். நான் இப்போ ஓப்பனாக சொல்லல, சங்கிகளை எதிர்ப்போம் அப்படின்னு விஜய் சொல்லுங்க. நான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழையாளர்களுக்காகவும் நேர்மையாக பயணிப்பேன்.
படத்துல தான் போக்கிரித்தனம் பண்ணுவேன், ஆனா மக்கள்கிட்ட நான் பண்ண மாட்டேன். இருக்க சொல்லுங்க, வரவேற்போம் பிரதர். எங்களுக்கு திருப்பி சொல்றேன், விஜய் மேல தனிப்பட்ட எந்த வன்மமும் இல்லை. நான் உங்க ஐபிசி மூலமா சொல்றேன், அதுல வர்ற அணில் குஞ்சுகள்லாம் வருவாங்க, அவங்க தான் எழுதுவாங்க, அவங்களுக்கு அன்பா சொல்றேன், தம்பிகளா உங்க விஜய் மேல உங்க விஜய் மேல போக்கில் ரெடி அடிச்சிடுறீங்க, ஆனா வந்து நான் அட்வைஸ் பண்றேன்றீங்க. பிரதர் நான் விஜயோட ரசிகர் பிரதர், உங்களுக்கு அது தெரியாதா? அது எந்த மாட்டுக்கு விஜயை நான் ரசிக்கிறேன், விஜய் அரசியலை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய குற்றம் சாதாரண குற்றமா பிறகு இது வரைக்கும் இந்திய அரசியல்லையே எவனா செத்துருக்கான அத்தனை பேர் எப்படி ஜாலியா இருக்க முடியுது? ஏங்க ஒரு தலைவன் வந்து விஜய் ஜாலியா இருக்காருன்னு ஏன் சொல்றீங்க? விஜய் ஜாலியா இருக்க முடியாது நடந்திருந்தாலும் அவர் என்ன உங்க தலைவர் சொன்னார்ல, உங்க தலைவர் சொன்னார்ல, அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு வந்து அந்த கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்கிட்ட போன் பேசியிருக்காரு. நான் வந்து கண்டிப்பா வருவேன், போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன், வந்து பார்க்குறேன். குழந்தைங்களாம் யாரும் உங்களை கூட்டு வர சொன்னது? அந்த நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கூட்டு வராதீங்கன்ட்டு. நீங்கள் ஏன் கூட்டு வந்தீங்க? சரி கூட்டு வந்துட்டீங்க, எல்லாம் இப்போ சந்திச்சிட்டீங்க, கண்டிப்பாக நான் நேரில் வந்து பார்க்குறேன், உங்கள் குடும்பத்தோட என் கட்சி துணை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி சில இப்போ நான் வந்து இப்போ நெறியாளர் கேட்கல, நெறியாளர் நான் வந்து நேரத்தில் சங்கடப்படுத்த விரும்பலை. அன்பு ப்ரோ விஜய் அவர்களே, நான் கேட்குற தப்பு தான், இருந்தாலும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தம்பி தள்ளிட்டார் நெறியாளர். அப்போ அங்கே நசுக்கி இறந்தாங்களே, ஒருவேளை அந்த நசுக்கல்ல யாராவது கட்சிக்காரனுடைய குழந்தைகள் இல்லை தனது சொந்த குழந்தைகளோ நசுங்கி செத்துருந்தாங்கன்னா ஓப்பனாக பேசுவோம். அந்த கூட்டத்துக்குள்ளே சப்போஸ் அவரே அவருடைய குழந்தைகளை கூட்டி வந்திருக்கலாம், இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களோட கூட்டி வந்திருக்கலாம், அது அர்ஜுனை கூட்டி வந்திருக்கலாம். இப்படி போட்டு அவங்க வருவாங்களா? மனசாட்சி தொட்டு பேசுங்க, இன்டர்வியூலாம் விட்டுருங்க, நெஞ்சை தொட்டு பேசுங்க. இப்போ இதில் வந்து கமாண்ட் எழுதி நிச்சயம் எனக்கு தெரியும், அந்த மனசாட்சி தொட்டு எவனாவது எழுதுங்கிறதுக்குள்ளே வந்து எவனும் போக மாட்டேன். அப்போ தான் குழந்தைனா உயிர் துடிக்குமா, ஊரே மட்டும் குழந்தைனா நமக்கு என்னென்னு சும்மா டயலாக் பேசுமா? எவங்க ஏற்றுக்கிறவன்? அவன் தலைவன் இல்லைங்க. தலைவன் வந்து தான் குழந்தைக்காகவும் துடிக்க வேண்டும், மாற்றான் குழந்தைக்காக துடிக்க வேண்டும். அவன் பேர் தான் தலைவன். சும்மா பரவாயில்ல ரைட், நம்ம அறிக்கை கொடுத்துக்குறோம், 20 நாள் கழித்து நம்ம 10 நாள் கழித்து நம்ம வந்து போய் சந்திப்போம், அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோ பேசுங்க, நாங்கள் உண்மையை தான் பேசக்கூடிய ஆள். நாங்கள் விஜய் மேலே அது திருப்பியும் சொல்கிறேன், விஜய் மேல் தனிப்பட்ட வன்மம் கிடையாது. எங்கள் தலைவருடைய டைலாக், என் டைலாக் கூட இல்லை. தனிப்பட்ட எங்களுக்கு என்ன அவர் மேலே கோபம்? அவள் வந்தால் சிறப்பாக இருந்தால் வரட்டும்ங்க, நாங்கள் வரவேற்குன்னு சொல்லலை. நீ அப்பயே பேசுவோம் இப்பாட்டி இப்படி அவர் சங்கியை நான் எதுக்க போகிறேன், தமிழ்நாட்டில் ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறேன், மக்கள் பிரச்சனை களத்தில் வந்து நிற்பேன், வரவேற்கிறவங்க ஏங்க வருதுன்னு சொன்னார். நாங்கள் வேங்கவேலு போக போகிறேன்னு அதை வச்சு கூட்டி போகிறோம்னு சொன்னார். இப்போ பேசினாங்களா? ஃபுல்லாக அரசியல் பண்ணுறாங்க பிரதர். இப்போ வேங்கவேலை பற்றி பேசுகிறதே இல்லை. பேசிட்டு தான் இருக்கா சார்? ஈஸியாக தொடர்ந்து பேசும், தொடர்ந்து. இப்போ இந்த 3 பேர் அந்த இளைஞர்களுக்கு நான் அப்படி இப்போ இந்த மொபைல் அடித்து பேசட்டுமா? அந்த 3 பேர் இப்போ வாழ்க்கை நொந்து நூலாகி கிடக்கிறாங்கள போலீஸு சேலஞ்சு வர. இப்போ நான் ஃபோன் அடிக்கிறேன், எடுப்பான், அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நான் பாதுகாப்பாக தானே இருக்கிறோம்னே, இன்னமும் நாங்கள் கேஸ் எங்களுக்காக நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, இப்போ பேச வைக்கவா அடிச்சு? அப்படிலாம் இல்லை பிறகு சும்மா டைலாக் பேசுகிற அல்ல விடுதலை செய்து. ஆனால் இது வரைக்கும் குற்றவாளிகள் யாருன்னு நிறைய இன்டர்வியூ நீங்களே சொல்லியிருக்கீங்க, யாருன்னு எனக்கு தெரியும். நானே சொல்கிறேன், இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. எங்கள் நண்பர்கள் எங்கள் தோழர்கள் அந்த மக்கள் குற்றவாளிகள் இல்லை. குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் அங்கே வந்து ஒரு சாதி வரி பிடிச்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், நான் பேரே சொல்லிட்டேன். அப்போ இவ்வளவு இருக்கிற ஒரு ஆளை பிடிக்க முடியாமல் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அதையும் நாங்கள் தட்டி தானே கேட்குறோம், கேட்காம நாங்கள் கேட்டால் கொள்கை ரீதியான கூட்டணி, ஆனால் வந்து பிஜேபி RSS உள்புகாமல் இருக்கணும், அதுக்காக நாங்கள் திமுக கூட கூட்டணி. திருப்பி சொல்கிறேன், கொள்கை என்பது வேற, நடைமுறை என்பது வேற. கொள்கை ரீதியாக எங்களுக்கு வந்து நட்பாக இருந்தாலும் கூட நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கிறது, நடைமுறையில் சில ஒற்றுமை இருந்தாலும் கூட கொள்கையிலும் சில முரண்கள் இருக்கிறது. எடுத்துக்காட்டு போகிறோம், கொள்கை ரீதியாக மதச்சார்பின்மை அப்படின்றது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, நாங்கள் அவங்க ஒற்றுமையாக தானே இருக்கிறோம். ஆனால் சாதி ஒழிப்பில் வேங்கவையில் அவங்க தோற்று போயிட்டாங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க. இன்னமும் கூட மதுரை மாவட்டம் மேலூர் ஏரியாவில் சாதி கலவரத்தை தூண்டுவதை போல சில பேர் பேசிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் கூட FIR போடலை. நாங்கள் எஸ்பியை பார்த்து கூட நாங்கள் முறையிட்டுட்டோம், பேசிட்டோம், நடக்கலை. அதனால மாற்று கருத்தில் அதான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா கேட்காம நாங்கள் இருக்கிறோம் சொல்லுங்கள். இதே இதில் வந்து முதல்வரை வந்து சந்தித்த பிறகு எங்கள் தலைவர் வெளியில் வந்து போன வாரம் பஞ்சம் இளங்கலை மீட்டெடுக்க வேண்டும் அரசாங்கத்தில் இருக்கிற நீதிமன்றம் சொல்லிருச்சு. ஆனால் இவங்க ஏன் இது வரைக்கும் எடுக்கல? கேட்குறோம்ல. எங்கள் இதில் விஜய் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, விஜய் பேச சொல்லுங்க பிரதர். இவர் என்னால் நேர சிஎம் தான், ஒரு MLA MP ஹிம்பிலாம் இல்லை, டைரக்ட் சிஎம். அப்போ டைரக்ட் சிஎம்க்கு போகிறேன்னா மக்கள் பிரச்சனையை பேசு, எங்களை விட உனக்கு நான் பொறுப்பு அதிகமாக இருக்கு, ஏன் பேச மாட்டேற? மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க. அது யாராக இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை விஜய் கட்சியாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைகள்னா நம்ம முகத்திரை கிழிப்போம், அது எந்த மாட்டுக்கு கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்கிறது. முகத்திரை கிளியும் அதை ஒருவேளை வந்து விஜய் வந்து RSS கூடயோ இல்லை வந்து பிஜேபி கூடயோ ஒரு மறைமுக கூட்டணியோ இல்லை நேரடி கூட்டணியோ வச்சுட்டு போறாருன்னா அதுக்கான பலனை வந்து மக்கள் அவர் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு அவர் எதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வரத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு அலறல் கொடுக்குறீங்கல்ல,
அலற கொடுக்கல, அவரை நாங்கள் வந்து அரசியல்படுத்துறோம். அன்பு ராகுல் காந்தி கூட தான் அன்பு பேசினாங்க. தம்பி விஜயை நாங்கள் அரசியல்படுத்துகிறோம். சார் நல்லா போட்டு அடி அடிச்சுட்டு தம்பி வாப்பா உன் நல்லதுக்காக தான்ப்பா நான் சொன்னேன்னு சொல்ற மாதிரி தான் சார் ஒரு இருக்கு. அண்ணன் வந்து வீட்டுல வந்து ஒரு தம்பியை வந்து கண்டிக்கிறாரு அப்படின்னா, ஒரு அப்பா வந்து வீட்டுல வந்து ஒரு தம்பியை கண்டிக்கிறாருன்னா, தம்பியை வந்து கேவலப்படுத்தணுன்ற எண்ணம் இல்ல, தம்பியை சரிப்படுத்தணுன்ற எண்ணம். ஏங்க எதிர்கட்சிகள்லாம் நம்மளே பேட்டியில் எத்தனை முறை பேசியிருக்கிறேன், விஜய் வந்து கொஞ்சம் விவரமா இருக்கணுங்க, கவனமா இருக்கணுங்க, அரசியல் சாதனம் நினைக்கிறாருங்கன்னு. இதுக்கு தாங்க நான் துடிச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. இவர் போற போக்கே இது மாதிரி போய் ஆளுகளை கொண்டு விடுவாங்க, இது சிக்கலாகி போயிரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிஜேபி யாரும் குருமூர்த்தியோட பேசினாரு, எங்களை ரெக்கார்டு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? குருமூர்த்தியும் இவர் பேசியிருக்கிறார், குருமூர்த்தி இவரை மிரட்டி இருக்கிறார், பிஜேபி வர வேண்டும் என்று இவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். விஜய் ஒத்துக்கிறல, அதையும் சொல்றோம்ல. உண்மையான தகவல் சார். என்ன பிரதர் பேசிக்கிறீங்க? நெரேட்டிவ் செட் பண்றது எங்க வேலையே இல்லை. பிஜேபி அவரை மிரட்டி இருக்கிறது, நீ கூட்டணி வரணும், ஒழுங்கா வா அப்படின்னு. அதெல்லாம் வர முடியாது, போயா பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டா நானே என் பேச நானே கேட்க மாட்டேன்னு பஞ்சு டைலாக் பேசியிருக்கிறாரு. இது அளவுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீ சொல்கிறீங்க, இப்போ இவ்வளவு பேசுகிறாலும் விஜய் அதையும் பேசுகிறோம்ல. விஜய் இது வரைக்கும் பிஜேபி பக்கத்து நான் போவேன் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் அவர் கொடுக்கல, அது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சார். ஆனால் நீங்கள் இன்டர்வியூவோட ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, வழக்கு பதிவு பண்ணியாச்சு, புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இவர்கள்லாம் வந்து நீதிமன்றமே கேட்டுருச்சு, ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்க, பதிவு போட்டு நீக்கின ஆதவ அர்ஜுனா அவர்களையும் ஏன் கைது பண்ண நீதிமன்றம் கேட்குது. ஆனால் இன்னும் இந்த நம்ம பேசிட்டு நேரம் வரைக்கும் அந்த கைது நடவடிக்கைங்கிறது வந்து மேற்கொள்ளவே இல்லை. ஸோ வருங்காலங்களில் நீங்கள் அதுக்கும் வந்து அழுத்தம் கொடுப்பீங்க, உங்கள் கட்சி சார்பாக இல்லை தலைவர் சார்பாக வந்து அதுக்கும் அழுத்தம் கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறோம். தொடர்ச்சியாக தம்பிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அட்வைஸ் இதே மாதிரி தொடர்ச்சியாக போகட்டும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.